ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி ஸ்டாண்ட். இன்றைக்கி நம்ம ரியல் ஸ்டோரி பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் சீரீஸ் போடுறோம். இது பார்ட்டாக டிவைட் பண்ணி போடுறேன். இதை டெய்லி ஈவினிங் அப்லோட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். 2 இல்லை 3 எபிசோட் சேர்த்து நான் ஒன்று அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, இது ஒரு தரமான சீரீஸு, கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சீரீஸ் தான். இப்போ ரீசெண்டாக 2025 தான் ரிலீஸ் ஆச்சு. பார்த்த உடனே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிட்டேன். சரி, ஓகே. இந்த சீரீஸ் ஆக்சுவலாக ட்ரூ ஸ்டோரி பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு வேற லெவலான சீரீஸு. 1970 முகமது அலி அட்லாண்டா அப்படின்ற இடத்துல ஃபைட் பண்ணுறதுக்கு போகிறாரு. அந்த ஃபைட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இடத்துல நடந்த பார்ட்டியில் ஒரு கேங்கு ராபரி பண்ணுறாங்க. அந்த ராபரினால் எவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு ரியல் டைம் மாஃபியா கேங்கோட ஸ்டோரி இது எல்லாமே கலந்துருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஊரில் இருக்க ஜாதி பிரச்சனை மாதிரி அங்கே வெள்ளையர்கள் கருப்பர்கள் பிரச்சனை இருக்குது. அது எல்லாமே இந்த சீரீஸில் இன்க்ளூட் ஆகி தான் வரும். கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு சீரீஸில் இதுவும் ஒன்று. இதில் நடித்தவங்க எல்லாமே ஹாலிவுட்டில் நல்ல ஃபேமஸ்டான ஸ்டார்ஸ் தான் நடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு சீனும் வேறு மாதிரி செதுக்கியிருக்காங்க. சரி, ஓகே, வழக்கம் போல் ஓவராக பேசாமல் நம்ம மூவி ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். சீரீஸோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை கன் பாயிண்டில் மிரட்டுறாரு ஒரு டானு. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. ஆனால் அவர் மன்னிக்கிற மாதிரியே தெரில. மூஞ்சி கொஞ்சம் டெரராக வச்சுக்கிட்டு கண்ணை சுருக்கி கடவுளை வேண்டிக்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அப்படியே ஷூட் பண்ணுற சவுண்டை மட்டும் காட்டுறாங்க. கட் பண்ணிட்டு 2 வீக் முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. அட்லாண்டாவை அப்படியே ஒதுக்கிட்டாங்க. இது கருப்பினத்து மக்கள் வாழ்கிற ஒரு ஊராக மாற்றிட்டாங்க. இங்கே கேங்ஸ்டர்ஸும் கெட்டவங்களும் வாழ்கிற ஒரு ஊராக சித்தரிக்கிறாங்க. இந்த அட்லாண்டா திரும்ப திரும்ப மீண்டு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே பக்கத்தில் பார்த்தா ஒருத்தர் காஃபின் பாக்ஸை ரெடி பண்ணிட்டுருக்காரு. ஆக்சுவலாக இவங்க யாரையோ போட்டு தள்ளி அந்த கொலையை மறைக்கிறதுக்கு இந்த காஃபின் பாக்ஸில் வச்சு செட்டப் பண்ணிட்டுருக்காங்க. மேன், ஒர்க்கு ரொம்ப நல்லாயிருக்கு, மறுபடியும் தேவைப்பட்டால் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சி விட்றாரு. இவர் வெளியே போய் கார் எடுத்துகிட்டு கிளம்பும்போது நம்பர் பிளேட்டில் சிக்கன் மேன் போட்டிருக்கு. இவருக்கு வெளியே கூப்பிட்ற பேர் என்னென்னா சிக்கன் மேன். அதுக்கப்புறம் அங்கே போய் லாட்ரி சேல் பண்ணிகிட்டு இருக்காரு. எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொருத்தரோட ஸ்டோரியும் தெரியுது. ஊருக்குள்ள எல்லாரையுமே தெரிஞ்சு வச்சுருக்காரு. அங்கேருந்து நேராக ஒரு பப்புக்கு போகிறாரு. அந்த பப்பை நடத்துகிற லேடி இவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு போல. இவங்க பேர் விவியன். என்ன ரொம்ப நாளாக ஆளைய காணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருக்கிற பிரச்சனையில் நீ வேற அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிவிட்டு அவர் அந்த லாட்ரியில் வின் பண்ண போனோம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருக்க காசெல்லாம் கொண்டு போய் ஒரு சேஃபில் வச்சுட்டு இவங்க 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க தெரிஞ்சவங்க மட்டும் இல்லை, இவங்க 2 பேரும் அஃபேரில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, ஃப்ராங்க் மார்ட்டின் இங்கே வராரு அப்படின்றாங்க. அதுக்கு இருந்துட்டு விவின் கேட்குறாங்க, யார் அந்த ஆர்டிக்கல்லாம் வந்துட்டுருக்கு, அவர் பெரிய ரவுடியாச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், அவரே தான். அவருக்கு வரப்போகிறாரு. அவருக்காக ஒரு ஸ்பெஷலான பார்ட்டி கொடுத்து அவர் கூட பிஸ்னஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ஜாலியாக வாழலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணுறாங்க. சீரீஸே இந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது. கட் பண்ணி ஒரு போலீஸ் ஸ்டேஷனை கட்டுறாங்க. அங்கே முகமது அலியோட மேட்ச் இந்த அட்லாண்டாவில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் தான் நம்ம டிடெக்டிவ். இவர் நேம் டான் கேடல். இவர் நல்ல ஒரு ஆஃபீஸர். இந்த இடத்துல சீஃபாகவும் இருக்கார். லஞ்சமே வாங்காத ஆஃபீஸரில் இவரும் ஒருத்தர். ஆக்சுவலாக ரொம்ப நல்லவர். இந்த ஆஃபீஸுக்கு நம்ம டிரெக்டரோட ஒய்ஃப் வந்துட்டு போகிறாங்க. ஏன்னா ஏற்கனவே பெண்டிங்கில் இருந்த ஒரு கேஸ் என்னாச்சு கேட்குறதுக்கு வராங்க. இவரும் அந்த இடத்துல ஆஃபீஸராக இருந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த கேஸ் இவ்வளோ டிலே ஆகும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்த சீனில் நம்ம டிரெக்டிவ் அவரோட ஐஆர் ஆஃபீஸரை மீட் பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் கூடவே அந்த ஊரோட செனட்டரும் இருக்கார். முகமது அலியோட ஃபைட்டு இங்கே தான் நடக்க போகுது, அவருக்கு நீ தான் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஏற்கனவே கருப்பினத்துக்கும் வெள்ளைக்காரங்களுக்கும் பயங்கர சண்டையாக இருக்குது. அப்படி இருக்க இந்த இடத்துல தான் மறுபடியும் இந்த மேட்ச்சை நடத்தணுமா? இது என்னமோ அரசியல் சதி மாதிரி இருக்குது, எனக்கு வேணும்னே இந்த பிரச்சனையில் மாட்டி விடுற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு பேசுகிறாரு. இது மேலேருந்து வந்த ஆர்டர், நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஐஆர் ஆஃபீஸரும் அப்படியே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவரும் வேறு வழி இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீனில் நம்ம ஹீரோ சிக்கன் மேன் விபினோட பப்பில் வேறு யாரு கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பார்ட்டி ஆக்சுவலாக ஒரு பெரிய கேங்ஸ்டருக்கு பார்ட்டி நடத்த போகிறாங்க. ஸோ அந்த பார்ட்டி யார் ஹோஸ்ட் பண்ணுறது அப்படின்ற அந்த டீலிங் இவர்கிட்ட தான் இருக்கும். இவர் பேர் சில்கி. அதுக்கப்புறம் அவர் ஒருத்தரை மீட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அவர் அந்த டானோட ஆளில் ஒரு முக்கியமான ஆள். இந்த புது ஆளும் சில்கியும் போய் தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்கன்றது நம்மளுக்கு தெரில. அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் மேனுக்கிட்ட சரி, ஓகே, நீயே ஹோஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. பார்ட்டிக்கு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வருவாங்க. பார்ட்டி வேறு லெவலாக இருக்கணும், பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் பார்ட்டி நடத்தணும், நிறையா பொண்ணுங்க இருக்கணும், அப்போ தான் கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம சிக்கன் மேன் எல்லாத்துக்கும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணி அந்த சில்கி கூட தனியாக பேசிகிட்டு இருந்த அந்த ஆள் யாருக்கோ கால் பண்ணி ஆடு தானாக சிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் சர்ச்சில் எல்லோரும் ப்ரேயரில் இருக்காங்க.
அப்போது நம்ம சிக்கன் மேன் ரொம்ப லேட்டாக போகிறாரு. அங்கே போனால் அவர் பேரை சொல்லி எல்லோரும் கை தட்டுறாங்க. ஏன்னா இவர் இந்த சர்ச்சை ரெடி பண்ண ஒரு பெரிய அமௌண்ட் தர போகிறாரு அப்படின்னு சொல்லி ஃபாதர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் இருக்க அவங்க ஒய்ஃபு. இவர் சொல்கிறதா சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. இவங்க ஒய்ஃபுக்கு சர்ச்சுக்கு போகிறது கடவுள் நம்பிக்கை அதிகம். ஸோ அதனால் சர்ச்சுக்கு போவாங்க, பைபிள் வச்சுட்டு குடும்பத்தை நல்லா டீசெண்டாகவே ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு 3 குழந்தைங்களும் இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனால் அவர் என்னால் அவ்வளோ பணம்லாம் தர முடியாது, நான் ஒரு பெரிய பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் கேட்ட உடனே இந்த மாதிரி ஒரு பெரிய ஆளுக்காக பார்ட்டி ரெடி பண்ண வேண்டியிருக்கு, அதுக்காக தான் மற்ற பணம் எல்லாமே வச்சுருக்கேன் அப்படின்றாரு. உன்ட்ட தான் அவ்வளோ பணம் இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃபு கேட்ட உடனே அந்த பப்பை நடத்துகிற விவின் அவத்தாரா நம்ம ஹீரோ அப்படின்றாரு. அதுக்கப்புறம் கேங்ஸ்டர் அவங்களெல்லாம் கூப்பிட்டு பார்ட்டி நடத்தினா ஏதாவது பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, உனக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனை வராமல் நான் பார்த்துக்கிறேன், என்ன நம்பு அப்படின்னு சொல்லி எப்படியோ அவங்க ஒய்ஃபையும் சமாதானப்படுத்திடுறாரு. அப்புறம் கட் பண்ணி அடுத்த சைடில் அந்த ஆஃபீஸர் வந்து அவங்க டீமுக்கிட்ட சொல்கிறாரு, நாம தான் முகமது அலியை பாதுகாக்க போகிறோம் அப்படின்ட்டாரு. அவங்க டீமில் இருந்து ஒரு ஆஃபீஸர் கேட்குறாரு, இருக்கிறதே 3 பேர், நாம் எப்படி அவ்வளோ பெரிய ஆளை பாதுகாக்க முடியும் அப்படின்ட்டாரு. இல்லை, எனக்கு ஹையர் ஆஃபீஸர் சொன்னது என்னாலையும் மறுக்க முடியாது. அங்கேருந்து ஒரு ஒயிட் ஆஃபீஸர் அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போகிறாரு. இவர் தான் இந்த ஊரோட செரீஃபு, ஸோ அதனால் நீங்கள் இந்த வேலையை செய்யலைன்னா சஸ்பென்ஷன் ஆர்டர் வாங்கிட்டு கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூலாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் வேறு வழி இல்லாமல் திரும்பி வராரு. அதுக்கப்புறம் அடுத்த சீனில் நம்ம சிக்கன் மேனுக்கு ஒரு கால் வருது. அந்த சில்கி கால் பண்ணியிருக்காரு. என்னென்னா ஊரில் இருக்க ஒவ்வொரு பெரிய பெரிய கேங்ஸ்டரோட நேமும் சொல்கிறாரு, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றதெல்லாம் சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் கிராண்டாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுறாங்க. இவரோட பேரை சொன்னாலே ஒவ்வொரு கேங்ஸ்டரும் ஒவ்வொரு மாதிரி கலாய்க்கிறானுங்க. சரி, அதுக்கப்புறம் அவர் இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு எல்லா கேங்ஸ்டரையும் வர சொல்லி இன்வைட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அப்படியே அடுத்த சீனில் முகமது அலி அட்லாண்டாக்குள்ளே வந்துட்டார். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது, கூடவே அவரோட ஆப்போனண்ட்டும் பக்கத்தில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அவர் ஒரு வெள்ளைக்காரர். ஸோ இப்போ 2 ஃபைட்டர்ஸ்குள்ளே நடக்கிற மாதிரி ஃபைட்டு தெரில, வெள்ளைக்காரங்களுக்கும் கருப்பர்களுக்கும் நடக்கிற ஃபைட்டு மாதிரி இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரியே வெள்ளைக்கார ஆள் வந்து முகமது அலியை நீ இந்த இடத்துல இருக்கக்கூடாது, போ அப்படின்றாங்க. ஆனால் அங்கே இருந்த ஆஃபீஸர்ஸ் அவங்கள வெளியே தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மீட்லேயே முகமது அலிக்கும் நம்ம டிரெக்டிவ்க்கும் ஒத்து போகலை. சின்ன பையன்ற மாதிரி கூப்பிட்றாரு. ஆக்சுவலி இவரோட வயசுக்கு அவர் சின்ன பையன் தான், ஆனால் முகமது அலிக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் அடுத்த சீனில் நம்ம டிடெக்டிவ் அவரோட ஐஆர் ஆஃபீஸர்கிட்ட போயிருக்காரு. வெறும் 3 பேரை வச்சுக்கிட்டு எங்களால் அவரை அப்படி ஆளை சமாளிக்க முடியும்னு தோணல, நீங்கள் ஏதோ பிளான் பண்ணி இதில் மாட்டி விட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, எனக்கு என்னோடய ஐஆர் ஆஃபீஸர் சொன்னதை அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நான் ஃபாலோ பண்ண முடியும். ஏன்னா இந்த விஷயத்தில் என்னால் வேறு யாரையும் நம்ப முடியாது, நீ தான் இதுக்கு கரெக்டான ஆள் அப்படின்னு சொல்லி ஐஆர் ஆஃபீஸர் சொல்கிறாரு. சரி, ஓகே, நான் என்னோடய வழியில் தான் போவேன், பரவாயில்ல அப்படின்னு கேட்குறாரு. என்ன வேணால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அமுச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறம் முகமது அலியும் ஒரு தங்க வைக்க போகிற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த வீடெல்லாம் சுற்றி காட்டிட்டு இங்கே தான் தங்கணும், என்னை கேட்காம எதுவும் பண்ணாத, எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லி முகமது அலிகிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஏற்கனவே இவங்களுக்கு 2 பேருக்குள்ளேயும் கிளாஸ் இருக்கனால நான் ஒன்றும் சின்ன பையன் இல்லை அப்படின்னு சொல்லி இவரை கலாச்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சிக்கன் மேனை காட்டுறாங்க. அவர் அந்த பார்ட்டிக்கு என்னென்ன எவ்வளோ லக்ஸுரியாக பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம விவியனோட வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து இங்கே பார்ட்டியெலாம் ஒன்றும் நடக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. இல்லை, பார்ட்டி ஒன்றும் நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டைம்லேயே பார்ட்டியோட பொருளெல்லாம் தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. புதுசாக 3 பேர் பேஸ்மெண்ட்குள்ளே போகிறத பார்த்துட்டு யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள் பெயிண்டிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரி, ஓகே, பெயிண்டெல்லாம் நல்லா நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி பார்த்தா நம்ம விவியனோட ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. இந்த பார்ட்டிக்காக நிறைய பொண்ணுங்கள்லாம் வேணும்ல, அவங்கள ஏற்பாடு பண்ணுறதுக்கு இவங்க ஆக்சுவலாக இவங்க பப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீனில் நம்ம கேங்ஸ்டரை பிக்கப் பண்ணணும். அதுக்கு நம்ம சிக்கன் மேன் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஃபியூனருக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு காரை ஸ்டிக்கர் ஒட்டி இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நீங்கள் ஒன்றும் மாட்ட மாட்டீங்க, உயிரோடு இருந்தால் அடுத்த மாதம் கொஞ்சம் வாடகையை சேர்த்து கொடுத்துருங்க இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட டிரைவர் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம சில்கியும் சிக்கன் மேனை வெயிட் பண்ணுறாங்க. அங்கேருந்து மாசாக இறங்கி வராரு நம்ம கேங்ஸ்டர். இவர் பேர் ஃப்ராங்கி. அந்த ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு சீனில் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பக்கத்தில் கூட வந்த இவர் தான் நம்ம ஃப்ராங்கி ஃப்ரெண்டோட பையன். இவர் பேர் என்னன்னு கேட்டோடனே சிக்கன் மேன் அப்படின்ட்டாரு. எது சிக்கன் மேனா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு கிளம்பலாமா அப்படின்றாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லி டோரெல்லாம் திறந்து விட்டு நம்ம சிக்கன் மேன் கேங்ஸ்டரை கூப்பிட்டு கிளம்புறாரு. கூடவே பல்கான ஒரு பாடி கடையும் கூப்பிட்டு வராங்க. போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. பயங்கரமாக சவுண்டு மட்டும் கேட்குது. அதுக்கப்புறம் ரத்தத்தோடு திரும்பி வராங்க. இவர் இந்த இடத்துலேயே பயங்கரமாக பயந்துறாரு. இவர் பயந்ததை ஃப்ராங்கி பின்னாடி காரில் உட்காந்து நோட் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவர் தங்கக்கூடிய லக்ஸுரி ஹோட்டலுக்கு இவரை கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணிடுறாரு. அங்கே நின்று நம்ம ஃப்ராங்கி பேசிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக நான் பிறந்ததே இங்கே தான். அந்த டைமில் பயங்கர சண்டை நடக்கும், மண்ணெல்லாம் சிவப்பு கலராக இருக்கும், ஆனால் அது செம்மண் கிடையாது, இங்கே சண்டை போட்டவங்களோட ரத்தம். இந்த இடத்துல தான் பயங்கரமாக நான் இன்வெஸ்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரோட பிளான்லாம் பேசிகிட்டு இருக்காரு. இவரும் ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர், யார் வந்தாலும் போட்டு தள்ளக்கூடியவர், ஆனால் ஒரு மாதிரி மனசாட்சியோடு நடந்தக்கூடியவர் தான்.
அதுக்கப்புறம் சிக்கன் மேனை கட்டுறாங்க. அவர் அந்த பாட்டிக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு விவியனோட வீட்டுக்குள்ளே இருக்கார். அவர் அங்கே வந்து ஒரு தடி மாடு அப்படியே தட்டி தூக்கிட்டு போகிறான். நம்ம விவின் எங்கே ஆளா காணாமே அப்படின்னு சொல்லி பின்னாடி போய் பார்த்தா ஒரு காருக்குள்ளே தூக்கி போகிறாங்க. அங்கே லோக்கலில் உள்ள ஒரு கேங்ஸ்டர், என்ன இன்விடேஷன்லாம் பலமாக இருக்குது, இது சிக்கன் மேன், இந்த ஊருக்குள்ளே எது நடக்கிறனால எனக்கு தெரியாமல் நடக்கக்கூடாது, நீ தான் இந்த பார்ட்டியை பயங்கரமாக ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு தெரியுது. இவன் இப்போ என்ன கேட்குறான்னா, எனக்கு பார்ட்டி முடிஞ்சோன்னு பல்கான ஒரு அமௌண்ட் வேணும், ஏன்னா நீ கூப்பிடவே இல்லை, மரியாதைலாம் நடந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டு கண்டிப்பாக வேணும்னு சொல்லி மிரட்டிகிட்டு இருக்கான். அடுத்த சீனில் ஹோட்டலுக்கே போகிறாரு சிக்கன் மேன். அங்கே போய் சில்கி கிட்ட புலம்புறாரு, இவன் என்னடா என்கிட்ட காசெல்லாம் கேட்குறான், ஏற்கனவே பயங்கரமாக கஷ்டப்பட்டு தான் இந்த பார்ட்டி நடத்துகிறேன், காசு வேறு கேட்குறானுங்களே அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அங்கே பக்கத்துலேயே இருந்த நம்ம ஃப்ராங்கியோட ஃப்ரெண்டு பையன் பயங்கரமாக உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க, ஒரு லேடி செக் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க, செம்ம அழகாக இருக்காளே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஃப்ராங்கி ஃப்ரெண்டோட பையன் எந்திரிச்சு பார்த்துட்டு, இந்த பொண்ணுக்காக தேவையில்லாமல் ரொம்ப தூரம் ஃப்ளைட்லலாம் கூப்பிட்டு போனார் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, இந்த பொண்ணு இங்கே தான் வந்து தங்கியிருக்கா, ஆக்சுவலாக இந்த பாக்ஸிங் மேட்ச் பார்க்குறதுக்காக வந்திருப்பாங்க போல், இந்த பொண்ணை மட்டும் நீ ஃப்ராங்கி மீட் பண்ண வச்சேன்னா அவர் உனக்கு வேண்டியதை செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறான். ஸோ அதனால் இவரும் நேரடியாக அவங்கள பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி போகிறாரு. இவங்க வந்து பர்டிகுலராக ஒரு பிராண்டோட சிகரெட் கேட்டிருப்பாங்க, ஆனால் அது கிடச்சிருக்காது. அந்த பிராண்டோட சிகரெட் இவர் வாங்கிட்டு போய் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு, இது மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவர் உங்களோட பயங்கரமான ஃபேன், நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அதுக்கப்புறம் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, இருந்தாலும் எப்படியோ பேசி ஒரு வழியாக கரெக்ட் பண்ணி ஒத்துக்க வச்சிடறாரு. அதுக்கப்புறம் அடுத்த சீனில் நம்ம டிடெக்டிவ் முகமது அலியை பற்றி அவர் ஒய்ஃப் கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நல்லா சொத்துன்னு இருக்கான், நல்ல பையன்தான், கடவுள் நம்பிக்கையும் இருக்கும் போல், ஒவ்வொரு டைம் மேட்ச்சுக்கு போகும்போதும் அவனையே அவன் இழக்க போகிறதான் நினச்சி தான் போயிட்டுருக்கான் அப்படின்லாம் சொல்லி அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அதே டைமில் ஒரு கார் ஒன்று பயங்கரமாக கத்தி முகமது அலியோட ஹேட்டர் ஒருத்தன் வரான். அவன் கூட இருந்த ஆஃபீஸர் ஒருத்தர் சொல்கிறத ட்ரை பண்ணுறாரு, சுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் போய் தடுத்துறாரு. ஆக்சுவலாக அவன் வெறும் முட்டை மட்டும் தான் அடித்தான், நீ அவனை என்ன துப்பாக்கி எடுத்து சொல்கிற, இதுக்கு எல்லாத்தையும் நாம தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கோம், என்னை கேட்காம எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அதுக்கப்புறம் இந்த சதத்தில் முகமது அலியும் முடிச்சிடுறாரு. கட் பண்ணி அந்த ஹோட்டலோட டாப் ஃப்ளோரை காட்டுறாங்க. சொன்ன மாதிரியே அந்த லேடி வந்திருக்காங்க, இவங்க ஃபேமஸ் ஆக்ட்ரஸ்ஸு. அந்த பார்ட்டிக்கு வந்து அந்த லேடியை ஃப்ராங்கி கிட்ட கூட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் பேசுகிறாங்க, இவர் இந்த சைடு வந்துடுறாரு. அப்படியே அடுத்த சைடில் முகமது அலி எப்படி வெளியே வந்து, நீங்கள் கொடுத்த பாதுகாப்பில் எனக்கு போதும், நீங்கள் கொடுத்த பாதுகாப்பில் நான் பயங்கரமாக தூங்கிட்டேன், நல்லா கொடுக்குறீங்க பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அதுக்கு இருந்துட்டு நம்ம டிடெக்டிவ் பொறுமையாக தான் பதில் சொல்கிறாரு, அதை ஒன்றும் நடக்கலைல்ல, நான் தான் உன்னை பத்திரமா பார்த்துட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் அதை ஒத்துக்கவே மாட்டாரு. சரி ஓகே, எப்படியும் என் தூங்க கலைச்சிருச்சு, காலையில் ஒருத்தனை போட்டு பொழக்கணும், அதுக்கு இப்போலேருந்து என் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட சர்வீஸ் சரியில்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஓகே, உனக்கு எதாவது பிரச்சனைனா செனட்டர்கிட்ட சொல்லு, என்கிட்ட சொல்லாத, எனக்கு போட்ட டியூட்டியை தான் நான் கரெக்டாக தான் பார்த்துட்ருக்கேன் முகமது அலிகிட்டே ஸ்ட்ரிக்டாக பேசிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணி மேட்ச்சுக்கு போக வேண்டிய அந்த டைம் நம்ம டிடெக்டிவ் தான் சேஃபாக கூப்பிட்டு போய் முகமது அலியை ட்ரெஸ்ஸிங் ரூமில் உட்கார வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அதே இடத்துக்கு சிக்கன் மேன், சில்கி, ஃப்ராங்கி, அவர் கூட இருந்த அவங்க டீம் எல்லாருமே வந்திருக்காங்க. நம்ம ஃப்ராங்கி லோக்கல் கேங்ஸ்டர்கிட்ட கூப்பிட்டு பேசுகிறாரு, இந்த மாதிரி அந்த பையனை நீ டிஸ்டர்ப் பண்ணாத, அவன் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை அவன் எனக்கு தெரியாமல் பார்ட்டி நடத்தினான், அதுதான் பிரச்சனை, அதனால தான் நான் அமௌண்ட் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ராங்கி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அவன் எனக்காக தான் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணான், தெரியல, நீ இனிமேல் இந்த விஷயத்தில் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, உங்களுக்காக அப்படின்னா நான் ஓகே ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பணம் கேட்க மாட்டான்னு சொல்லிடுறான். விவியனோட வீட்டில் பார்ட்டி சமஜோரம் நடந்துகிட்ருக்கு, கேம்லிங்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ பணத்தை அள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. முகமது அலி சண்டை போட வேண்டிய டைம். டிடெக்டிவ் அவ்வளோ க்ரௌடுக்குள்ளே உள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் இந்த வழி சரியில்லை அப்படின்றாங்க. இல்லை இந்த வழியாக தான் போகணும் அப்படின்ற டிடெக்டிவ். அதுக்கப்புறம் முகமது அலியும் இவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, இவர் சொல்கிற வழியே போவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அது பேருக்குள்ளே ஏதோ ஒத்துமோ அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போய் அவரை ஹைட் பண்ணுறதுக்கு விட்றாரு. அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் மேன் கால் பண்ணி அவர் ஒய்ஃப் கிட்ட பேசுகிறாரு, பரவாயில்ல, நான் பிளான் பண்ண எல்லாமே கரெக்டாக நடக்குது, நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு போக போகிறோம் அப்படின்லாம் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காரு. முகமது அலி ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறாரு. அந்த பார்ட்டிக்கு 2 பேர் ஷார்ட் கன்னோடு வராங்க. அதுக்கப்புறம் நல்லா நடத்துகிற பார்ட்டியில் 2 பேர் முகமூடியோடு உள்ளே போய் கதவை தட்டுறானுங்க. அது யாருன்னே தெரியாமல் அங்கேருந்த ஒரு கார்டன் திறந்து விடுறான். அதுக்கப்புறம் இந்த இடத்துலையே இந்த ஃபஸ்ட் எபிசோட கட் பண்ணுறாங்க. நம்ம சிக்கன் மேன் இப்போ 1970, இதுக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி 1962 என்ன நடந்திருக்குன்னா, இவர் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு கோர்ட்டில் ஆஜராகிறாரு. அன்றைக்கி தான் அவருக்கு தீர்ப்பு என்னன்ற சொல்ல போகிறாங்க. அவனோட லாயரு கூலாக உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கான். ஐயோ எப்படி அவனால் பேப்பர்லாம் படிக்க முடியுது அப்படின்னு பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் ஃபேமிலியெலாம் கட்டி எனக்கு வந்து தண்டனை குறைச்சி தரணும், ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே என் ஒய்ஃப் வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்லாம் ஜட்ஜுக்கிட்ட பேசி கரெக்ட் பண்ணுறது ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸை ஃபைல் பண்ண ஆஃபீஸர் வந்து ஒரு வெள்ளைக்காரரு,
ஏற்கனவே வெள்ளைக்காரங்க இதை விட அதிகமாக தப்பு பண்ணிட்டு வெளியே இருக்காங்க, என்னையை மட்டும் இனப்பாகுபாடு காட்டி சீக்கிரமாக அரெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்லாம் பேசி கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அங்கே நேரடியாக வந்து நிற்கிறாரு நம்ம டிடெக்டிவ். இவரை பார்த்தவொடனே ஜட்ஜை முடிவு பண்ணிடுறாரு இவரை பொய் தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இவங்க பொய் சொன்னதுக்காக இவருக்கு 2 வருஷம் தண்டனை அப்படின்னு சொல்கிறாரு. செகண்ட் மேன் டிடெக்டிவ்கிட்ட கோவமாக பேச போகிறாரு. அதே இடத்துல கையை திருப்பி அரெஸ்ட் பண்ணி 2 வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்துறாரு. 2 பேரையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபைட்டும் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் உள்ளே போனவங்க பார்ட்டியில் இருக்க எல்லாத்தையும் பேஸ்மெண்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. விவினை மட்டும் பிடிச்சிட்டு, இங்கே நடக்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சு தான் வந்திருக்கேன், நீ யார், இதை ஹோஸ்ட் பண்ணுற சிக்கன் மேன், உங்கள் எல்லாரை பற்றியும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்கிறத மட்டும் தான் கேட்கணும், நான் சொல்கிற பாட்டை மட்டும் தான் போடணும், எல்லாரும் பார்ட்டி இங்கே கூலாக நடக்கிற மாதிரி ஆக்ஷனை போடணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். இவங்க பார்ட்டி நடக்கிறதுக்கு வரவங்கள்ட்டேருந்து கொள்ளையடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்கானுங்க. இங்கே யாராவது நான் சொல்கிறத மீறி பேசுனீங்கன்னா சுட்டு கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத காட்டுறாங்க. இங்கே முகத்தில் கச்சிப் கட்டிகிட்ருக்காரு, இவர் தான் இந்த சீனில் இருக்கிறது, இந்த ராபர்ஸ். இவரை பார்க்க ஸ்டார்டிங்கில் நம்ம சில்க் கிட்ட ஒரு ஆள் பேசினான்ல, அதே ஆள் தான் இங்கேயும் வரான். இவங்க 2 பேரும் ஆர்மியில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இதுக்கு முன்னாடி. ஸோ ஃப்ரெண்டை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வரான். ஒரு வேலை இருக்குது செய்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னால் முடியாது, இப்போலாம் நான் அப்படி பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போக சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு ஆக்சுவலாக ஏற்கனவே ஒய்ஃப் இருந்திருக்கும், அவங்க இவரை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு மேரேஜ் பண்ணிட்டு ஜாலியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியே போன இவரை கூப்பிட்டுட்டு ஒரு வீடு கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களோட ஒய்ஃபு விட்டுட்டு போயிருப்பாங்க சண்டை போட்டு. அதுக்கப்புறம் இவர் முடிவு பண்ணுறாரு, ஓகே எவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பணம் கிடைக்கும், ஒரு பார்ட்டியில் கொள்ளையடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பார்ட்டியோட கார்டை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் இன்னொருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. இவரோட ஆள் தான் போல், கொஞ்சம் ஒரு மாதிரி திமிராக தான் பேசிகிட்டு இருக்காரு. போன எபிசோடில் பெயிண்டர்ஸ் 2 பேர் உள்ளே போனாங்க. அந்த 2 பெயிண்டர்ஸே இவனுங்க தான். 2 பேர்களையும் செட் ஆகலை, மாற்றி ஏதோ ஒன்று திட்டி மாற்றி பேசிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு எல்லா இடத்தையும் பார்த்துட்டு பக்காவாக பிளானாக போட்டுறானுங்க. அதுக்கப்புறம் இவங்க கூட்டத்துக்கு ஆள் சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. மொத்தம் ஒரு 5 பேர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒவ்வொரு ஆளாக இவர் செலக்ட் பண்ணுறாரு. சின்ன பையனையும் சூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பயங்கரமாக பிட் பாக்கெட் அடிக்கக்கூடிய ஒரு ஆள், ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் அவனோட தம்பி அப்படின்னு சொல்லி 2 பேரையும் கூப்பிட்றாரு. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் முடியாது அப்படின்னு சொன்னாலுமே அதுக்கப்புறம் எப்படியோ பேசி ஒதுக்க வச்சுறாரு. ஸோ இங்கே இருக்க முக்கால்வாசி பேர் இவங்களோட நம்பிக்கையான ஆள் தான். இவங்க எல்லாரையும் வச்சு ஒரு பிளானாக போட்டு முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பிளான் படி தான் இங்கே எல்லாம் வந்து சேர்த்துருக்காங்க. இந்த பொண்ணு ஆக்சுவலாக வந்துட்டு ஒவ்வொரு வழியில் உள்ள அனுப்புகிறான். ரெஸ்டாரண்ட்லேருந்து கூட்டிகிட்டு வந்து அந்த பொண்ணை வேணும்னே ஹையர் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணுறான். பிட் பாக்கெட் அடிக்க வச்சு இவர் லைசன்ஸ் கீழே கிடக்குது இந்தா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கொண்டு போய் சிக்கன் மேன்ட்ட கொடுக்குற மாதிரியும் இவங்களாம் ஒரு செட்டப் ரெடி பண்ணி எப்படியும் ஹையர் பண்ண வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீனில் இந்த ராபரி பண்ணுற ஆர்மி மேன் அவரோட பொண்ணை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் இருக்க இடத்துக்கு போகிறாரு. ஆனால் டெடிபேர்லாம் வாங்கிட்டு போகிறாரு. அவங்க ஒய்ஃப் வந்து அதை கூட கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டெடிபேரை வேணான்னு சொல்கிறாங்க. பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு வந்து காரில் உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் மனசை கேட்காம வந்து அந்த டெடிபேரை வாங்கிட்டு போய் ஓகே நானே பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்றேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. சரி ஓகே, நீ இதெல்லாம் விட்டுட்டு ஒரு மாதிரி நல்லவனா வந்தீங்கன்னா நம்ம ஒன்றா இருக்கிறத பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இவருக்கு ஒரு நம்பிக்கை வருது. அதுக்கப்புறம் இவர் நேராக போயிட்டு இந்த ராபரியை பிளான் பண்ண சொன்னேன், அதனால் மீட் பண்ணுறான். அவன் என்னமோ எனக்கு வேறு ஒரு இடத்துல வேலை இருக்குது, நான் கிளம்புறேன், இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நீ என்னமோ பிளான் பண்ணி என்னை மாட்டி விட்ட மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே, என்ன ஃப்ரெண்ட் நீ என்ன இப்படி நினச்சிட்ட அப்படின்னு சொல்லி கூலாக பேசிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அவங்க சைடில் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணவனும் இவன் தான், அந்த பார்ட்டிக்கு திருட போக வைக்க போகிறானும் இவன் தான். ஏதோ பெருசாக பிளான் பண்ணிட்டுருக்கான். அதுக்கப்புறம் முகமது அலியோட ஃபைட் நடந்துகிட்ருக்காத காட்டுறாங்க. மக்கள்லாம் பயங்கரமாக கொந்தளிச்சிட்டு ஆர்ப்பாட்டமாக இருக்குது அந்த இடமே சுற்றி. அடுத்து நம்ம சிக்கன் மேனை காட்டுறாங்க. அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஒரு லாட்டரி டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து நான் தான் வின் பண்ணியிருக்கேன், எனக்கு நீ அமௌண்ட்டு தரணும் அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை நான் அதோட பெரிய வேலையில் இருக்கேன், நான் உனக்கு அப்புறமா காசு தரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாரு. நேராக அப்படி நடந்து போய் இவரோட ஃப்ரெண்டு சில்கி மீட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இந்த பார்ட்டி முடிஞ்ச உடனே அவன் காசு கேட்பான், அவனை பற்றி எப்படியாவது நான் அந்த கேங்ஸ்டர்கிட்ட பேசணும், என்னை கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு சில்கிட்ட கேட்ட உடனே அவர் ஆல்ரெடி அவரோட ப்ராப்பர்ட்டி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி டென்ஷனாக இருக்கார், இப்போல்லாம் எதுவும் பேச மாட்டார் அப்படின்றாரு. ஆனால் ஆக்சுவலாக அந்த கேங்ஸ்டர் வந்து இவரோட பிரச்சனையை ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டாரு, இவருக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்டு கூப்பிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே எதுவும் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணி அந்த பார்ட்டி நடக்கிற இடத்த காட்டுறாங்க. இவங்க எல்லாரையும் பேஸ்மெண்ட்டில் கூட்டு வந்து வச்சு கன்னோட எல்லாரையும் மிரட்டிகிட்ருக்காங்க. இவங்க கையில் காலில் உள்ளதெல்லாம் கழட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. முகமது அலி பயங்கரமாக சண்டை போடுறாரு. ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் அவன் தோத்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம இங்கேயே உட்காந்துட்டு இருந்தோம்னா கேங்ஸ்டரை மீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு ஐடியா போடுறாரு.
என்னன்னா அந்த லாட்ரி கேட்க வந்த அந்த தாத்தா அவர் வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய பதவியில் இருக்கிறதாகவும் அவரை மீட் பண்ண எல்லாமே நடக்குன்ற மாதிரி ஒரு பெரிய ஆளாக கட்டிக்கிறதுக்கு கூட்டெல்லாம் வாடகைக்கு வாங்கி கொடுத்து கூப்பிட்டு போகிறாரு. அங்கே அவரை வராமல் பேச வைக்கிறாரு. அப்படியே ஃப்ராங்கி கிட்டே சொல்கிறாரு, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள், நான் மீட் பண்ணுறேன், எனக்கு இந்த ஊரில் எல்லாரையும் தெரியும், உங்களுக்கு என்ன பிரச்சனாலும் சொல்லுங்கள், சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. ஸ்டார்டிங்கில் இவரும் நம்பிக்கிட்டு இருக்காரு. அங்கே வந்த ஒரிஜினல் செனட்டரு, இவர் ஒரு நல்ல மனிதர், இவருக்கு நான் தான் இந்த கோட்டையை கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரே வார்த்தையில் டம்மி பண்ணி விட்டு போயிறாரு. இவர் மேலே அந்த நம்பிக்கை மொத்தமாக போச்சு. அதுக்கப்புறம் அந்த கேங்ஸ்டர் அப்படியே இவர் ஒரு மாதிரி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் முகமது அலி மேட்சை காட்டுறாங்க. அந்த ஒயிட் பாக்ஸர் வந்து பயங்கரமாக போட்டு முகமது அலி அடிக்கிறாரு. அதை என்ஜாய் பண்ணி பார்க்குறாரு. நான் டிடெக்டிவ் கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு போலீஸ்காரர். அது இவருக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுக்கப்புறம் எங்கே நம்ம முகமது அலி தூத்துருவாரோ அப்படின்னு சொல்லி இவருக்கும் லைட்டாக பயம் வந்துடுது. அதுக்கப்புறம் இவரும் அவர் பேரை சொல்லி சைலண்ட்டாக கத்துறாரு. என்னன்னா அவனே வந்து அவன் பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கான், இங்கே நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், ஸோ நம்மளும் சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லி இவரும் மனசுக்குள்ளேயே பயங்கரமாக முகமது அலியை என்கரேஜ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கடைசியாக முகமது அலி ஜெயிச்ச உடனே இவர் மூஞ்சில் பயங்கரமாக ஒரு சிரிப்பு. அந்த வெள்ளைக்காரனை பார்த்து நக்கெல்லாம் சிரிக்கிறாரு. அவன் வெறுப்பில் போயிடுறான். அதுக்கப்புறம் மேட்ச் ஒரு வழியாக முடிஞ்சிருது. முகமது அலி ஜெயிச்சதுனால சந்தோஷமாக ஃபோட்டோக்கு போஸ்லாம் கொடுத்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த போலீஸ்காரர் அவரோட அசிஸ்டண்ட்டுக்கிட்ட ஒன்று சொல்கிறாரு, நான் ஸ்கூலில் ஃபுட்பால் டீம் பிளேயராக இருந்தேன், அப்போது யாராலையும் ஜெயிக்க முடியாத அந்த இடத்த கூட நாங்கள் டீமாக சேர்ந்து ஜெயிப்போம், அப்போல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏற்கனவே இவங்களுக்கு ஸ்கூலில் ஒயிட் பீப்புள் கூட சண்டை இருந்திருக்கு சின்ன வயசுலேயே, அதை தான் இவர் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, அப்போலாம் பயங்கர ஹீரோவாக நான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஒரு மேட்ச்சில் என்ன ஆச்சுன்னா வேணுமனே எங்களை எல்லாத்தையும் ஃபவுல் பண்ணி அவுட் ஆக்கி அந்த டீமே இல்லாமல் சதைச்சிட்டாங்க, ஒரு காலத்தில் பயங்கரமாக இருந்த டீமு அப்படின்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போது வேணும் தோக்கலை, நாங்கள் தோக்கடிக்கப்பட்டோம், ஆனால் இப்போ இந்த இடத்துல இத்தனை ஒயிட் பீப்புள் முன்னாடி இவர் ஜெயிச்சது மறுபடியும் நான் ஜெயிச்சது தான் நினைக்கிறேன், ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கண் கலங்கி மனசு விட்டு பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் மேன் ஒரு மாதிரி பொய் சொன்னதுனால அவரை அப்படியே தூக்கிடுறாங்க. அலேக்கா ஃப்ராங்கியோட டீமு தூக்கிட்டு போய் தனியாக மிரட்டி கேட்குறாங்க, நீ எதுக்கு அப்படி போய் சொன்ன அப்படின்னு சொன்ன உடனே, நான் உங்களுக்காக ஒர்க் பண்ண நினைக்கிறேன் ஃப்ராங்க், கண்டிப்பாக நான் உங்களை ஏமாற்றணும்னு நினைக்கல, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் பண்ணுறேன், உங்களுக்கு அடிமையாக கூட ஒர்க் பண்ணுறேன் ஃப்ராங்க், அதுக்காக தான் பண்ணேன், வேறு எந்த தப்பான எண்ணமும் கிடையாது அப்படின்னு சொல்லி புலம்பி தள்ளுறாரு சிக்கன் மேனு. அதுக்கப்புறம் கூடவே நம்ம சிக்கன் மேன் கிட்ட காசு கேட்ட அந்த லோக்கல் கேங்ஸ்டரையும் கடத்திட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ராங்கி யோசிக்காமல் அப்படியே அந்த இடத்துல போட்டு தள்ளுறாரு. ஃப்ராங்கியை பற்றி ஜஸ்ட் கேள்விப்பட்ட சிக்கன் மேனுக்கு பயம் அதிகமாகிடுது. அதுக்கப்புறம் கதறுன்னு கதறாரு. அதுக்கப்புறம் இவர் ஒரு வழியாக சமாதானம் ஆகிற மாதிரி பேசுகிறாரு. அதனால் சிக்கன் மேனும் சொல்கிறாரு, இந்த ஊர் ஃபுல்லாக எனக்கு தெரியும், நான் உங்களை எங்கே வேணால் கூப்பிட்டு போகிறேன் வாங்க அப்படின்றாரு. அதுக்கு எனக்கு ஒரு நல்ல பார்ட்டிக்கு போகணும், அங்கே என்னை கூப்பிட்டு போ, அங்கே நல்லா என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இவர் ரெடி பண்ண அந்த பார்ட்டி தான் கூப்பிட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிறாரு. அதுக்கப்புறம் நேரடியாக அந்த விவினோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. பயங்கரமாக எல்லோரும் செலிப்ரேட் பண்ணி பார்ட்டி நடந்துகிட்ருக்கு. ஆனால் இவங்களுக்கு தெரியாது உள்ளே இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அந்த கேங்ஸ்டரை உள்ளே கூப்பிட்டு வராரு. இவங்களையும் கன் பாயிண்டில் மடக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் ஃப்ராங்கி பார்த்து சத்தியமாக எனக்கு இதில் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ட்டாரு. அப்புறம் இந்த இடத்துலையே இந்த எபிசோட முடிக்கிறாங்க.